ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இடியாப்பம் தேங்காய் பால் சொதி தாங்க, திருநெல்வேலி ஃபேமஸ்ஸு. அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் அதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 4 டம்ளர் இட்லி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு ஆட்டக்கூடாதுங்க. கிரைண்டரில் போட்டு வலுன்னு வெண்ணெய் மாதிரி ஆட்டிக்கிறணும். நீங்கள் கொஞ்சமாக குறைன்னு இருந்தால் கூட அந்த இடியாப்பம் வராது. அதனால் வெண்ணெய் மாதிரி ஆட்டிக்கிட்டு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு இந்த மாவை கலந்து கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிரும். நல்லா கெட்டியாகி தண்ணியில் தொட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாதுங்க. அந்தளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இடியாப்பம் புழிஞ்சிருக்கேன். புழிஞ்சிட்டு ஒரு இட்லி தட்டில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இடியாப்பத்துக்காக. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளிச்சு வச்சதை அதில் வச்சு இடியாப்பம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது 5 மினிட்ஸ் ஆனால் போதுங்க, வெந்துடும். வெந்தோடனே பாருங்கள், நல்லா வெள்ளைன்னு இருக்குங்க. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தேங்காய் பால் சொதியும் இதுவும் சூப்பர் காம்பினேஷனு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க, ஒட்டவே ஒட்டாது. பார்க்கவே அப்படி பந்தாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம். நீங்கள் பச்சரிசி மாவில் செய்கிறத விட இப்படி புழுங்கரிசி மாவில் அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் திருப்பி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்துக்கு ஒரு தேங்காய் பால் சொதி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் பால் ஆட்டி வச்சுக்கிறேங்க. நான் 2 வகை தேங்காய் பால் ஆட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டு தக்காளி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாயும் இஞ்சியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் மெயின், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா காயும் நான் வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மிச்ச உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் நான் பாசி பருப்பு எடுத்து ஒரு கப் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 2வது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த 2வது தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால்லையே இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க. ஏன்னா அந்த காயெல்லாம் அந்த தேங்காய் பாலில் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அதை நான் ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணுங்க தேங்காய் பால். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாகிடும். அந்த மாதிரி நல்ல தேங்காய் பால் எடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லாஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினோடனே லேசாக முறக்கூட்டி வந்தால் போதுங்க. அது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக மல்லிச்செடி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சொதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் சுகர் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன். சொதி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.